என்னப்பா 2026ஆம் வருஷம் ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான வருஷம்னு பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன விசேஷம்? ஆமாங்க. 2026ல சுப கிரகமான குரு பகவான் ஒரு கிங்கரன் மாதிரி செயல்பட போறாரு. இந்த ஒரே வருஷத்துல அவர் 2 தடவை ராசி மாற போறாரு. இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல 2 ராசி மாற்றமா? அது எப்படி நடக்கும்? வருஷத்தோட ஆரம்பத்துல அவர் மிதுன ராசியில இருப்பாரு. ஆனா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்குள்ள நுழையிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி உச்சம் பெறுவாரு. கடகத்துல குரு உச்சம் பெறதுங்கிறது தர்மம் தலை தூக்கறதுக்கான ஒரு அறிகுறி. குரு உச்சம் பெற்றா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? குரு உச்சம் பெறும்போது ஹன்ஸ்ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு மகாபுருஷ யோகம் உண்டாகும். இதனால உலக அளவுல மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். முக்கியமா கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் அப்புறம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கடகத்திலேயே இருப்பாரா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் முதல் அக்டோபர் வரை கடகத்துல உச்சமா இருக்கிற குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள பெயர்ச்சியாகிறாரு. இப்படி ஒரே வருஷத்துல உச்சம் பெத்து அப்புறம் சிம்மத்துக்கு போறது ரொம்ப வலிமையான மாற்றம். இதனால நாட்டோட பொருளாதாரம், கல்வித்துறை, ஆன்மீகத்துல பெரிய திருப்புமுனை ஏற்படும். வேற என்ன விசேஷமான தகவல் இருக்கு? இந்த வருஷத்தோட முற்பகுதியில அவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பயணம் செய்றாரு. புனர்பூசம்னா மறுவாழ்வுன்னு அர்த்தம். இதனால பிசினஸ்ல நஷ்டப்பட்டவங்க, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவங்க எல்லாருக்கும் ஒரு புது வழி பிறக்கும். புதுசா குழந்தை பாக்கியம், பெரிய பதவிகள் கிடைக்க இது ரொம்ப சாதகமான நேரம். அப்போ 2026ஆம் வருஷம் ஒரு வழியா எல்லாருக்கும் ஒரு விடியல தரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. குரு பகவானோட இந்த வேகமான மற்றும் வலிமையான சஞ்சாரம் தனிமனித வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். குருவோட அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா? இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஏதாவது நிம்மதி கிடைக்குமா? தாராளமா. கும்பராசிக்கு குரு பகவான் தனகாரகன் மற்றும் லாபகாரகன். அவர் வர ஜூன் 2026ல இருந்து 6வது இடமான கடகத்துக்கு போறாரு. அங்க அவர் உச்சம் பெறுறது ஒரு பெரிய பிளஸ். 6ல குரு மறைஞ்சா விமல யோகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஓ, அப்போ 6ஆம் இடம்னா கடன், எதிரி, நோய்னு சொல்வாங்களே, அதெல்லாம் சரியாகிடுமா? கண்டிப்பா. உச்ச குரு உங்க பழைய நோய்களை வேரோட அறுத்து எறிய போறாரு. அதே மாதிரி குருவோட 9ஆம் பார்வை 2வது இடமான தனஸ்தானத்துல விழுறதால வராதுன்னு நினைச்ச பழைய கடன் எல்லாம் வசூலாகும். நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியா மூச்சு விடுவீங்க. குடும்பத்துல இப்போ கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி உண்டா? இருக்குமே. 2ஆம் இடத்து பார்வையால குடும்பத்துல இருந்த வாக்குவாதம் எல்லாம் முடிவுக்கு வரும். உங்க பேச்சால கெட்டுப்போன உறவுகள் இப்போ உங்க பேச்சாலேயே சரியாகும். பிரிஞ்சவங்க தேடி வருவாங்க. வீட்ல காது குத்து, சீமந்தம், கல்யாணம்னு விசேஷங்கள் அடுத்தடுத்து நடக்கும். வேலை மற்றும் தொழில் பண்றவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? குருவோட 5ஆம் பார்வை 10வது இடமான தொழில் ஸ்தானத்துல விழுது. அதனால புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க அல்லது பிரான்ச் ஓபன் பண்றவங்களுக்கு இது சரியான நேரம். குறிப்பா மெடிசின், கெமிக்கல், ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும். வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்க திறமைய பார்த்து வியந்து பாராட்டுவாங்க. எதிர்பார்த்த ப்ரமோஷன் தடையின்றி கிடைக்கும். பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்? சேமிக்க முடியுமா? தாராளமா சேமிக்கலாம். தனஸ்தானம் பலமா இருக்கிறதால பேங்க் பேலன்ஸ் உயரும். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள் விலகி உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும். தங்கம், வெள்ளி நகைகள் வாங்குற யோகம் ரொம்ப நல்லா இருக்கு. சமூகத்துல உங்க அந்தஸ்து ஒரு படி மேல போகுது. பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி ஏதாவது மாற்றம் தெரியுதா? பிள்ளைகளால உங்களுக்கு பெரிய கௌரவம் கிடைக்கும். அவங்க ஸ்போர்ட்ஸ் இல்லனா ஆர்ட்ஸ்ல பெரிய லெவல்ல சாதிப்பாங்க. மழலை செல்வம் வேண்டி காத்திருந்த தம்பதிகளுக்கு வாரிசு உருவாகும். திருமண வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு சிறப்பான வரன் அமையும். வெளிநாடு போறது, ஆன்மீகம் இதுலையெல்லாம் ஈடுபாடு வருமா? குரு 12ஆம் இடத்தை பாக்குறதால அடிக்கடி ஆன்மீக பயணங்கள் போவீங்க. தீர்த்த யாத்திரை போற வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் விஷயமா வெளிநாடு போகணும்னு நினைக்கிற கும்பராசி இளைஞர்களுக்கு பெரிய கம்பெனிகள்ல இருந்து கூப்பிடுவாங்க. அந்த பயணங்கள் மூலமா பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும்.
அப்போ கும்பராசிக்கு இது ஒரு மீட்சி காலம்னு சொல்லுங்க. ஆமாங்க, இருண்ட காலம் முடிஞ்சு இப்ப வசந்த காலம் ஆரம்பிக்குது. 7.5 சனியோட தாக்கத்தை இந்த உச்ச குருவோட பார்வை அப்படியே குறைச்சிடும். தன்னம்பிக்கையோட இருந்தா இந்த 2026 டு 27 ஒரு பொற்காலமே. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.